இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எப்படி டிசைன் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோ போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கேன்வா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இங்கே போயிட்டு இன்ஸ்டாகிராம் அப்படின்னு ஆட் பண்ணுங்கள். ஸோ சரி டைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஏதோ ஒரு ஃபோட்டோ போஸ்ட். ஸோ இதில் ஸ்கொயர் இருக்குது, 4:5 இருக்குது. நான் எப்பயும் ஸ்கொயர் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், ஏன்னா அது நீங்கள் ஆட் பண்ணும்போது நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஸோ ஸ்கொயர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிரியேட் பிளாங்க் இருக்கும் அண்ட் ஆல்சோ இங்கே எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு இது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பர்பஸ்க்காக ஒன்று கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒன்று பண்ண போகிறேன், பர்சனலாக பண்ண போகிறேன்னா நீங்கள் கிரியேட் பிளாங்க் கொடுத்துக்கலாம். உங்களோட சௌகரியம் தான், உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு எப்படி நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஜஸ்ட் ஒரு மாடல் வச்சுப்போம். இப்போ நான் வந்து ஒரு மோட்டிவேஷன் பேஜ் ஆர் நியூஸ் ஷேரிங் பேஜ் இன்ஸ்டாவில் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னாலஜி பேஸ்ட் கண்டென்ட் ஏதோ ஒரு பிஸ்னஸ் நியூஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து கூகுள் நியூஸுக்கு போய்க்கிறேன். போயிட்டு நான் வந்து இங்கே வந்து நான் வந்து கூகுள் நியூஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பிஸ்னஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மின்ட். ஸோ இங்கே ஒரு இது இருக்குது, இதை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதை என்ன பண்ணுறேன், இந்த நியூஸை எடுத்து இதில் முக்கியமான ஒரு வாரெலாம் படிச்சுட்டு ஸோ இங்கே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதை என்ன பண்ணுறேன், ஸ்னைப்பிங் டூலை வச்சு ஸ்னைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் காப்பி பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கிறதுல இங்கே ChatGPT போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் கொடுக்குற ப்ராம்ப்டை டைப் பண்ணேன். நான் அதை எடுத்துக்கிறேன். சோஷியல் இதில் ட்ராப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரிமூவ் ஆகிடும். ஸோ நீங்கள் இது கொடுக்கல. ஸோ இப்போ வந்து இது என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணி ஷேர். ஸோ ஸ்டாண்டர்ட் ரெசல்யூஷன் இதே நம்மளுக்கு போதும், டவுன்லோட் ஆகிடும். என் ஷார்ட் போயிட்டு இதுக்கு ஓப்பன் பண்ணி பாஸ்போர்ட் இங்கே வந்து நான் போஸ்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகிடும். பேக் ஸோ விசிபிள் ஆகிட்டு ஷேர்டு இன்ஃபர்மேஷன் பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ மோஸ்ட்டாக ப்ளூ, இந்த ப்ளூ தான் கரெக்டாக கொடுக்கும். கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு என்ன பண்ணோம், பிக்சர் குவாலிட்டி இப்போ இந்த டெக்ஸ்ட் கொடுத்துருச்சு. இதை தான் நம்ம ஹெட் இதை நம்ம டவுன்லோட் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கேன்வா போயிட்டு ஸோ டவுன்லோட் பண்ணி நம்ம இலன் மஸ்காக இமேஜ் எடுத்துப்போம். இந்த ரெஷ்யூமில் நான் ஜஸ்ட்டு அப்லோட் பண்ணி pexels.com போய்ப்போங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி ஸோ பிக்சல்ஸ் போயிட்டு இலன் ஸோ இதெல்லாம் நீங்கள் எடிட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் இல்லை, நம்ம ஜஸ்ட் கூகுளே போய் டைப் பண்ணுவோம். ஸோ இலன் மஸ்க் ஆடுன்னு டைப் பண்ணுவோம். ஸோ இதில் ஹெச்டி இமேஜ் அப்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு சொன்னதாக வந்தாலும் ஹெச்டி இமேஜ் எடுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.